இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான்ப்பா ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கவின் இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்கில் விஷ்ணுடவன் டைரக்ஷனில் ஒரு படம் உருவாக போகுதுன்னு சொன்னோம்ல, அந்த படத்தோட ஷூட் வந்து ஜூலை 22 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா. இன்னொரு 10 நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு இருக்க. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப நாளாக இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த படம் தான் அந்தகன். எஸ், படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஆயுத பூஜையாக இருந்தாலும் சரி, காந்தி ஜெயந்தியாக இருந்தாலும் சரி, போஸ்டர் மட்டுமே விட்டுட்டு இருந்த இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ரிலீஸ் அடுத்த மாதம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது. தியாகராஜன் இருக்காருல்ல, அவரோட டைரக்ஷனில் தான், அதாவது பிரசாந்தோட அப்பா டைரக்ஷனில் தான் அந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் சூரியோட விடுதலை படம் இருக்குதுல்ல, வெற்றிமாறன் டைரக்ஷனில் வரப்போகுது இல்லை. இந்த படத்தோட பார்ட் 2க்கான ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஜூலை 17 இன்னும் ஒரு 5 நாட்களில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்தோட ரிலீஸ் எதுவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மூக்குத்தி அம்மன் பார்ட் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்குது. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் இல்லை அப்படிங்கிறது தான். வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் இல்லை இந்த படத்தில். ஆனால் வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறது வந்து மாசாணி அம்மன் அப்படிங்கிற மாதிரி. மாசாணி அம்மன் அதாவது மூக்குத்தி அம்மனோட பிரான்சைஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. மூக்குத்தி அம்மன் 2 ஏன் பேர் வைக்கல அப்படின்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தான் வந்து அந்த ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால வேல்ஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. மாசாணி அம்மன் அப்படிங்கிற மாதிரி வந்து த்ரிஷா வச்சு பண்ண போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு மூக்குத்தி அம்மன் 2க்கு டேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாப்புலர் டேரக்டர் தான் இருக்க போறாருன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.